උපමාවන් බැලුවා රාජ්‍ය උපමාවන් 13ක් තියෙනවා. ராஜ்யத்தின் உவமைகள் 13 பார்த்தோம். රාජ්‍ය උපමාවන් 13ක් තියෙනවා. ராஜ்யத்தின் உவமைகள் 13 இருக்கின்றது. ඊට පස්සේ අපි බැලුවා පෞකාරයන්ව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට කොහොමද ගේන්නේ කියලා උපමාවන් 3ක් බැලුවා. அடுத்து நம்ம பார்த்தோம் பாவிகளை எப்படி தேவனுடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வர்றது என்று சொல்லி 3 உவமைகளை பார்த்தோம். අපි පෞකාරයන් நம்மளும் பாவிகள். අපි දෙවියන් වහන්සේව දන්නේ නැතුව අපි පෞකාරයන් හිටියා අපි අන්‍යයන් හිටියා. நம்மளும் தேவனை அறியாம அந்நியர்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். ඒ උන්වහන්සේ අපිව යදවගත්ත උන්වහන්සේ තෝරගත්ත වෙන් කරගත්ත උන්වහන්සේ වෙනුවෙන්. அவர் நம்மை அவருக்காக தேர்ந்தெடுத்தார். පෞකාරයන්ව දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට කොහොමද ගේන්නේ කියලා උපමාවන් 3ක් අපි බැලුවා. பாவிகளை எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரன்னு சொல்லி 3 உவமைகளை பார்த்தோம். ඊට පස්සේ පෞකාරයන්ව ගෙනාවට පස්සේ කොහොමද ඒ පෞකාරයන්ට අපි ප්‍රේම කරන්න කියලා තවත් උපමාවන් 3ක් අපි බැලුවා. நம்ம பார்த்தோம் அந்த பாவிகளை கொண்டு வந்த உடனே தேவனுடைய சமூகத்துக்குள்ள அவர்களுக்கு எப்படி அன்பு செலுத்துறன்னு சொல்லி 3 உவமைகளை பார்த்தோம். අපි උපමාවන් 19ක් බැලුවා. 19 உவமைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். උපමාවන් කියනවා 39ක්. எல்லா உவமைகளும் 39 இருக்கின்றது. කතන්දර තුලින් කතා කරපු ඒවාක් තියෙනවා. இன்னும் அநேக கதைகளின் மூலம் கதைத்த இதுவும் இருக்கின்றது. කතන්දරත් එක්ක කතන්දර උපමාවන් ඔක්කොම බැලුවොත් 70කට වැඩි තියෙනවා. கதைகளின் உவமைகளை நம்ம பார்க்க போனா 70க்கும் மேற்பட்டகள் இருக்கின்றது. කතන්දර වලට සිංහල බයිබලයේ දෙමළ බයිබලයේ උපමාවන් කියලා තමයි තියෙන්නේ. அந்த கதைகளுக்கும் சிங்கள பைபிளும் தமிழ் பைபிளும் சொல்லப்படுகிறது உவமைகள் என்று. උපමාවන් කියන්නේ 39. ஆனா உவமைகள் இருக்கிறது 39 தான். උපමාවන් අපි 19ක් බැලුවා. 19 உவமைகள் பார்த்தோம். දැන් අපි බලන්න යනවා. இப்ப நம்ம பார்க்க போகிறோம். අදත් අපි උපමාවන් ටිකක් බලමු. சில உவமைகளை நம்ம பார்ப்போம் என்று. முடிந்த அளவு நம்ம பார்ப்போம். ඉතින් ඔබට පුළුවන් මේවා මිස් වුණා නම් අපේ channel එකට ගිහිල්ලා පිළිවෙලකට අපි සති 4ක් එක දිගටම උපමාවක් ගැන අපි දැම්මා. මේ හැම උපමාවක්ම එකිනෙකට සම්බන්ධයි. உங்களுக்கு இது கைவிடப்பட்டிருக்கு என்று சொன்னால் நீங்க அந்த வாட்ஸ்அப் அந்த யூடியூப் போயிட்டு நீங்க பார்க்கலாம். පළවෙනි උපමාව තමයි முதலாவது உவமைதான் දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මිනිසෙක් තුළට කොහොමද එන්නේ කියලා ජේසුස් වහන්සේ කිව්වා. தேவனுடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ளாக எப்படி வருதுன்னு சொல்லி இயேசுவானவர் சொன்னார். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය මිනිසෙක් තුළට කොහොමද එන්නේ? වකුරන්නාගේ උපමාව කිව්වා. වකුරනවා රාජ්‍යයේ වචනය සමහර බීජ මඟසල වැටුණා, සමහර බීජ ගල් බිම් වල වැටුණා, සමහර බීජ කටු අතර වැටුණා, සමහර බීජ සාරු බිමේ වැටුණා. සාරු බිමේ වැටිච්ච ඒවා තුල දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය උන් තුල ආරම්භ වුණා කියලා කිව්වා. அந்த நேரத்துல 4 நிலங்களை பற்றி சொல்லப்படுது. அதுல முதலாவது வழி அருகே, 2வது கட்பாறையில், 3வது முள் அருகே, 4வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுன்னு சொன்னா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட முளைத்ததுன்னு சொல்லப்பட்டது. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளாக எப்படி வருது? தேவனுடைய வார்த்தை செவி கொடுப்பதின் மூலம். இரண்டாவது உவமை என்ன? கோதுமையும் களையும். අහුම්කම් දෙන්නේ මොනවද? අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට අහුම්කම් දෙනවද? ලෝක දේවල් වලට අපි අහුම්කම් දෙනවා. நம்ம எதுக்கு செவி கொடுக்கிறோம்? தேவனுடைய வார்த்தை செவி கொடுக்கிறோமா இல்லாட்டி உலகத்து காரியங்களுக்கு செவி கொடுக்கிறோமா? දෙවියන් වහන්සේගේ දේවල් වලට අපි අහුම්කම් දුන්නා, තිරිඟු වලට අපි අහුම්කම් දුන්නා, තිරිඟු වැඩෙනවා. தேவனுடைய வார்த்தை அதாவது கோதுமைக்கு நம்ம செவி கொடுத்தோம்னு சொன்னா கோதுமை வளரும். දෙවියන් වහන්සේගේ නොවන වචන කිරිදි වලට අපි අහුම්කම් දුන්නා, කිරිදි වැඩෙනවා. தேவனுடைய வார்த்தை அல்லாதபடி அதாவது கலைகளுக்கு செவி கொடுத்தோம்னு சொன்னா கலைகள் வளரும். කිරිදි වලට වැඩක් නැහැ. කිරිදි වලට ගිහලා අපිට දාන්න වෙන්නේ කොහෙටද? අටුවට නෙමෙයි දාන්න වෙන්නේ නිරේට. கலைகள் வளர்ந்த வேலையில கலைகளை அக்னியில தான் போடப்படும். ඊට පස්සේ ගියා අපි අහන වචනේ සුළුපටු විදිහට දාන්න එපා. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ වචනේ ඇවිල්ලා අපයට ඒකට සමානයි. நம்ம கேக்குற வார்த்தை குறித்து வெறுமையா நினைக்க வேண்டாம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ඒක ඇවිල්ලා සීත කාලෙත් හැදෙනවා, අනාන්තරෙත් හැදෙනවා. එහෙනම් කිතුණුවෙක් කියලා කියන්නේ ඕනම වාතාවරණයක එයා පණ දරන්න ඕනේ. அந்த கடுகு விதைன்னு சொன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலை வளரும்? கிறிஸ்தவன்னு சொன்னா ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறார்கள். හතරවෙනි උපමාව මොකක්ද? 4வது உவமை என்ன? ඉස්සේ පිටි නැලේ තුනකට පිටෙන්ට දාපු පිටි වලට සමානයි කියලා කිව්වා. ஒரு ஸ்திரி 3 பாத்திரங்களுக்கு 3 பிடி மாவை போட்டது சமனா இருக்கு என்று. දෙවියන් වහන්සේගේ දරුවා අබෑටේ වගේ වර්ධනය වෙනවා. தேவனுடைய பிள்ளை கடுகு விதை போல வளர்ச்சி அடைகிறார்கள். අබෑටේ ඇවිල්ලා සීත තැනකට හැදෙනවා. அந்த கடுகு விதை குளிரான பூமியிலே வளரும். செல்சியஸ் අංශක 8ක වැස්ස තිබ්බොත් ඇතිරු අබෑටේකට හැදෙනවා. 8 செல்சியஸ் இருந்தாலும் போதுமாம் அந்த கடுகு விதை முளைக்க. அதாவது பாலைவனத்திலும் வளரும். கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட சூழ்நிலை சென்றாலும் அவர் வளர்ச்சி அடைவார். அதான் 3 பாத்திரம் 3 பிடி மாவு போட்ட சமனா இருக்கிறது. 3 என்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் சம்பூர்ணமா இருக்கிறோம்.
அடுத்ததா நம்ம பார்த்தோம் කෙතෙහි වස්තුවකට සමානයි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය. நிலத்தில் உள்ள பொக்கிஷத்துக்கு சமன் என்று சொல்லப்படுகிறது, வயலிலே உள்ள දානයකට සමානයි. பொக்கிஷத்துக்கு சமன் என்று சொல்லப்படுகிறது. දානය කොහෙද තියෙන්නේ? அந்த பொக்கிஷம் எங்க இருக்கிறது? நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. ඒ තමයි නිදානය. இந்த வேதாகமம் தான் பொக்கிஷம். ඊට පස්සේ යේසුස් වහන්සේ මොනවද කියන උපමාව? இயேசுவானவர் அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார்? මේ නිදානය ඇතුලේ තියෙන මුතු සොයන්න. යහපත් මුතු සොයන්නේ යහපත් මුතු සොයන්නා වූ වෙළඳපොළ ස්වර්ග රාජ්‍ය සමානයි කියලා ඊළඟ උපමාව ඇඩ් කරලා උන්වහන්සේ කරා. அடுத்ததா சொல்லப்படுது நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிற என்று சொல்லி அந்த உண்மையை சொல்லுகிறார். ඇතුලේ තියෙන මුතු හොයන්න ඕනේ අපි. அப்படின்னு சொல்லி இந்த வேதாமத்துக்குள்ளாக இருக்கிற முத்துக்களை நம்ம தேட வேண்டும். පස්සේ යේසුස් වහන්සේ කිව්වා මුහුදේ හෙළුවා වූ සියලු මසු නසුනා වූ දැලකට ස්වර්ග රාජ්‍ය සමානයි කියලා. அடுத்தது சொல்லப்படுறது கடலை வீசப்பட்ட வலைக்கு சமனாய் இருக்கிறது என்று சொல்லி මේ මුතු සොයන්න නම් මාළුවාගේ කොරපොතු ගැලවෙන්න ඕනේ. அந்த අපි දන්නවා කාගේද පාවුල්තුමා සාවුල් හැකේ ඉන්නකොට කොරපොතු තියෙනකොට නිරංගාසික වචනේ අනිත් දිවසක තේරුන්නේ இந்த முத்துக்களை தேட வேண்டும் சொன்னா கண்ணில் உள்ள செதில்கள் கலட வேண்டும். நமக்கு தெரியும் பாவுலான சாவுலா இருக்க காலத்திலே அவருடைய கண்கள் செதிலால் மறைக்கப்பட்டிருந்தது. කොරපොතු ගැලවෙන්න ඕනේ. செதில்கள் கலட வேண்டும். තමයි මුතු හොයන්න පුළුවන්. செதில்கள் கலண்டாதான் முத்துக்களை தேட முடியும். කියන්නේ එළිදරව්. முத்துக்கள் சொன்னா வெளிப்பாடு. ආමේන්. ஆமென். බයිබලෙ මට තේරෙන්නේ නැහැ නේද කොච්චර කිව්වත්. வேதாமத்தை எவ்வளவு வாசித்தாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது பிரதர். කොරපොතු තියාගෙන තේරෙන්නේ නැහැ. කොරපොතු ගැලවෙන්න ඕනේ. අර පහුන දේවල් පිළිලා තියෙන්නේ අපේ ඔළුවේ. செதில்களை வைத்திருந்தா நம்மளுக்கு புரியாது. பழைய காரியங்கள் நம்ம மண்டை தலைக்குள்ளாக நிரம்பி இருக்கிறது. ගැලවුණොත් තමයි කන්න පුළුවන් මාළුවෙක් වෙන්නේ. செதில்களை கலட்டினால்தான் சாப்பிடக்கூடிய மீனாய் மாறும். ඊට පස්සේ උන්වහන්සේ කිව්වා அடுத்ததாக சொல்லப்படுகிறார் அவர் කොරපොතු ගැලවුණාට පස්සේ செதில்கள் கலண்டவுடனே මේකේ මුතු තේනවා. முத்துக்கள் தெரிகிறது. මේ මුතු වලින් ඊට පස්සේ මොකද්ද කරන්නේ? ස්වාමියා எஜமான் පරණදේ අලුත් පිටතට ගෙනින්නේ. பழையவைகளையும் புதியவைகளையும் வெளிக்கொண்டு வருகிறார். අලුත් ජූස්මේ මුතු, පරණ ජූස්මේ මුතු, අලුත් ජූස්මේ සත්‍යතාවෙන් එළිදරව්, පරණ ජූස්මේ සත්‍යතාවෙන් මේ වගේ මේ හැම උපමාවක්ම එකිනෙකට සම්බන්ධයි. இந்த எல்லா உவமைகளும் ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. අද අපි බලන්න යනවා. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். පස්වෙනි සතියේද நம்ம 5வது வாரமாக යාඥාව ගැන උන්වහන්සේ කියපු උපමාවන් අපි බලන්න. ஜெபத்தை குறித்து அவர் சொன்ன உவமையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். යාඥාවන් ගැන කියපු උපමාවන් තුනක් අපි බලමු. ஜெபத்தை குறித்து அவர் சொன்ன உவமைகள் 3ஐ பார்ப்போம். යේසුස් වහන්සේගේ ගෝලයන්ට යාඥා කරන්න ධෛර්යමත් කරන පිණිස, දිරිමත් කරන පිණිස උන්වහන්සේ යාඥා කරන්න පිළිබඳ උපමාවන් තුනක් උන්වහන්සේ කියනවා. இயேசுவோட சீசர்களை தைரியப்படுத்தும் வண்ணமாக ஜெபிக்கும் வண்ணமாக அவர் 3 உவமைகளை சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ ගැන මම හිත හිත ඉන්නවා කියලා ඉන්නවා. හැබැයි යාඥා කරන්නේ නැහැ. சில கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க தேவனை குறித்து நினைத்து கொண்டிருக்க ஆனா ஜெபிக்க மாட்டேன். පාස්ටර් මම දෙවියන් වහන්සේව තමයි හිත හිත ඉන්නේ. බස් උඩේ ඉඳන් රැ වෙනකම් பாஸ்டர் காலையில இருந்து ඉන්නේ. பாஸ்டர் காலையில இருந்து நைட் வரையும் தேவனை தான் நினைச்சிருக்க அவர் தான் என் தலையில இருக்கிறார். අපි දෙන් කරගෙන වෙලාවක් අපේ දෙවියන් වහන්සේට අපි යාඥා කරනවා. நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கி அவருக்கு ஜெபிக்க வேண்டும். ආමේන්. මොකද බයිබලයේ අපි දන්නවා සෙත්ගෙන් ආපු ළමයි දෙවියන් වහන්සේට යාඥා කරා. நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம் செத்துடைய மகன்களை நம்ம குறித்து பார்க்கிறோம். එහෙනම් රාජ්‍ය තුල දැන් අපි ඇවිල්ලා ඉන්නේ. நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கிறோம். රාජ්‍ය තුලට අපි ආපු නිසා නැත්නම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අපි තුල නිසා ඔක්කොම ඔටෝ වෙයි කියලා පාඩුවේ ඉන්නපා. යාඥා කරන්න ඕනේ. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளாக இருக்கிறதுனால எல்லா ஆட்டோம் நடக்கும் சொல்லி நீங்க இருக்க வேண்டாம், நீங்க ஜெபிக்க வேண்டும். ඔක්කොම පැහැදිලි කරලා දෙන්නේ නැහැ. எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி கொடுக்கவில்லை. මම නෝට් දෙන්න. உங்களுக்கு விருப்பமா இருந்தா உங்களுக்கு நோட் தரேன். ඒ නිසා ඔබට පුළුවන් දෙවියන් වහන්සේගේ වචනේ ආයි ආයි අහන්න. உங்களுக்கு முடியும் இன்னும் தேவனுடைய வார்த்தை இன்னும் கேட்க. ඉතින් අද අපි බලන්න යන්නේ நம்ம நீ பார்க்க போகிறோம் මේ උපමාවන් ගැන. அந்த ஊமைகளை குறித்து. අපි බලමු පළවෙනි එක යාඥාව ගැන කියපු උපමාව. முதலாவது ஊமையை நம்ம பார்க்க போறோம். ஜெபத்தை குறித்து கூறின ஊமையை லூக்கா புத்தகம் 11 පරිච්ඡේදයේ 11வது அதிகாரம் 10 පදේ ඉඳන් 5வது வசனத்திலிருந்து 13 පදේ වෙනකම් 13வது வசனம் வரை දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය අපි තුල තියෙනවා. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. මේක ඔටෝ දැන් අපේ ජීවිතේ ඔක්කොම හොඳට වෙයි කියලා හිතන්නපා. இது அப்படியே வெறுமையா நடக்கும் சொல்லி நீங்க நினைக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේගේ ලූක් පොතේ லூக்கா புத்தகம் 11 පරිච්ඡේදයේ 5 පදේ ඉඳන් 13 පදේ. லூக்கா புத்தகம் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை ඔක්කොම නිකන් වෙයි. எல்லாம் சும்மா நடக்கும். දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුල ඉන්නේ. நான் இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேன். රාජ්‍ය මාතුලේ ඉන්නේ. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக இருக்கிறது. යාඥා කරන්න ඕනේ නැහැ කියලා ඉන්නවද? அதனால நான் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்லி இருக்க கூடாது. යාඥා කරන්න ඕනේ කියලා ජේසුස් වහන්සේ දැන් ඔන්න උපමාවක් තුනක් කියනවා. இயேசுவார ஜெபிக்க வேண்டும் சொல்லி 3 உவமைகளை சொல்லுகிறார். ඔබෙන් ඉල්ලා සිටිනවා මිස්සුනා නම් ඔබ හැම දේශනාවම ආයයි යන්න බලන්න. இன்னும் கேட்டு வேண்டிக் கொள்கிறோம். விடப்பட்ட எல்லா போதையும் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்க. ஒன்று கொண்டு ஒத்ததா இருக்கிறது. උන්වහන්සේ නිකන් කතා කරන්නේ උන්වහන්සේ කතා කරන දෙයක්
උන්වහන්සේ ප්‍රඥාවෙන් උන්වහන්සේ කතා කරා. அவர் வெறுமையாய் எதையும் பேச மாட்டார், அவர் ஞானமான ஒரு காரியத்தை பேசுவார். நம்ம வாசிப்போம், நாம் அனைவரும் வாசிப்போம். லூக்கா 11 වෙනි පරිච්ඡේදයේ லூக்கா புத்தகம் 11வது அதிகாரம் 10 වෙනි පදේ ඉඳන් 13 වෙනි පදේ වෙනකම්. 5வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை. තවද උන්වහන්සේ ඔවුන්ට කියනසේක් නුඹලා අතරෙහි මිත්‍රයෙක් ඇති කෙනෙක් මධ්‍යම රාත්‍රියේ ඔහු ළඟට ගොස් මිත්‍රයා රොටි 3ක් මට ණයට දියන්න. මක්නිසාද ගමනක් කරන මාගේ මිත්‍රයා මා ළඟට ඇවිත් සිටි. ඔහු ඉදිරියේ තමන්ට කිසිවක් මා ළඟ නැතයි කියන්නේ නම් ඔහු ඇතුලේ සිට උත්තර දෙමින් මට වෙහෙස නොකරන්න. දැන් දොර වසා තිබේ. මාගේ දරුවෝ මා සමග නිදාගෙන සිටිති. නැගිට නුඹට දෙන්න බැරියයි කියයිද? නුඹලාට කියමි. ඔහු තමාගේ මිත්‍රයෙකු නිසා නැගිට ඔහුට නොදෙතත් ඔහුගේ කනලව්ව නිසා නැගිට ඔහුට ඕනෑ පමණ දෙන්නේ යයි කීසේක. මමද නුඹලාට කියමි, ඉල්ලාපල්ලා එවිට නුඹලාට දෙනු ලැබේ. සොයාපල්ලා එවිට නුඹලාට සම්භව වේ. තට්ටු කරපල්ලා එවිට නුඹලාට දොර හරිනු ලැබේ. මක්නිසාද ඉල්ලන්න ඉල්ලන සියල්ලන්ට ලැබේ. සොයන්නා වූ සියල්ලන්ට සම්භව වේ. තට්ටු කරන්නාට දොර හරිනු ලැබේ. නුඹලා අතරින් කොයි පියෙක් තමාගේ පුත්‍රයා රොටියක් ඉල්ලුවාම ඔහුට ගලක් දෙයිද? නොහොත් මත්ස්‍යයෙකු ඉල්ලුවාම මත්ස්‍යය වෙනුවට ඔහුට සර්පයෙකුත් දෙයිද? දැන් මෙතන උන්වහන්සේ යාඥාව ගැන තමයි උපමාව කියන්නේ. இந்த இடத்துல ஜெபத்தை குறித்து தான் உவமையாய் சொல்லுகிறார். යාඥාව ගැන උන්වහන්සේ කියද්දී මිත්‍රයෙක් ළඟට ගිහිල්ලා මධ්‍යම රාත්‍රියේදී රොටි 3ක් ඉල්ලන එක කතාවක් උන්වහන්සේ කියන උපමාවක්. இந்த உவமையை சொல்லுகிறார், நடு ராத்திரியிலே சிநேகிதனுடைய வீட்டுக்கு போயிட்டு அப்பத்தை கேட்கிறார் என்று சொல்லி. මධ්‍යම රාත්‍රියේ ගිහිල්ලා රොටි 3ක් ඉල්ලන්නේ රොටි 3 අත්‍යවශ්‍ය නිසා. அவர் நடுராத்திரியிலே போயிட்டு அந்த அப்பத்தை கேட்கிறது வந்து அவருக்கு அப்பம் அவசியமா இருக்கிறபடினால் රොටි අත්‍යවශ්‍යයි. அவர் ரொட்டி அப்பம் மிகவும் அத்தியாவசியம். අත්‍යවශ්‍ය නැත්නම් ඔහු මධ්‍යම රාත්‍රියේ යන්නේ නැහැ. அத்தியாவசியம் இல்லாவிட்டால் நடுராத்திரியிலே போக மாட்டார். හැබැයි ඔහු ඉල්ලපු විදිය වැරදි. ஆனா அவர் கேட்ட முறை மிகவும் தவறு. යාඥා කරපු විදිය වැරදි. அவர் ஜெபிக்கிற முறை மிகவும் பிழை. යාඥා කරේ කොහොමද? அவர் எப்படி ஜெபிக்கிறார்? ණයට. கடனாக. ණයට බෑ. கடனுக்கு இயலாது. தன்னுடைய சிநேகிதன்ட்ட கடனா கேட்டார். සම්ප්‍රදායක් තියෙනවා රොටි කවදාවත් ණයට ගන්නෙ නෑ. ණයට කියන එක කිසිම වෙලාවක යුදෙවෝ ණයට ගන්න නෑ අදට. யூதர்கள் ஒரு சம்பிரதாயம் இருக்கிற, அவர் வந்து கடனாக ரொட்டி மட்டும் அல்லாமல் எதுவுமே வாங்க மாட்டார்கள். යුදෙවෝ කවදාවත් ණය වෙන්නේ. யூதர்கள் எப்போதும் கடன் பட மாட்டார்கள். දෙවනස් මොකද මේ දෙන උපමාවෙන් කතා කරන්නේ ගෝලයන්ට එහෙම නිකන් කම්කෙදරි ගන්න එපා යාඥා කරනකොට. යාඥා කරනකොට ඉල්ලන්න තට්ටු කරන්න දොර අරිනෝ දෙවියන්වහන්සේ දෙනවා. நம்ம அப்படி ஜெபிச்சு தேவனை துன்புறுத்த கூடாது, தட்டணும், அப்பொழுதுதான் நம்ம கதவு திறக்கும். උපමාව ඇයිදලා දෙවියන්වහන්සේ කිව්වේ? ஏன் இந்த உபமையை தேவன் சொல்லுகிறார்? යාඥා කරද්දී ධෛර්යමත්ව යාඥා කරන්න. ஜெபிக்கும் போது தைரியத்தோட ஜெபம் பண்ண வேண்டும். ராஜ்‍ය තුල ඉන්නේ. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். ராஜ்‍ය අපි තුල තියෙනවා. தேவனுடைய ராஜ்யம் நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. අපි යාඥා කරන්න තියෙනවා. அப்படின்னா நம்ம ஜெபிக்காம இருக்க கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டும். කොහොමද යාඥා කරන්නේ? நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? මට රොටි 3ක් දෙන්න. ණයට දෙන්න මම පස්සේ දෙන්න ණයට. එහෙම හොඳ නැහැ. அந்த நடுராத்திரில போயிட்டு எனக்கு 3 அப்பம் வேண்டும் கடனாக தாங்க, அப்படி அல்ல. නිර්භීතව යාඥා කරන්න. தைரியமாய் ஜெபிக்க வேண்டும். නිර්භීතව දෙවියන්වහන්සේගේ අභිමුඛත්වයට යන්න ඕනේ. தைரியமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். මම කෙනෙකුටම තාත්තා කෙනෙක්. நம்ம அனைவருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். උන්වහන්සේ තමයි දෙවියන්වහන්සේ. அவர்தான் தேவன். උන්වහන්සේ කියනවා මම නුඹට නිර්භීතකමෙන් දෙවියන්වහන්සේගේ අභිමුඛත්වයට තුලට යන්න. නිසකව නොමැලිව නිර්භීතව ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයට යන්න පුළුවන් ආත්මය උන්වහන්සේ අපිට දීලා තියෙනවා. அவர் நம்மளுக்கு ஒரு ஆவியை கொடுத்திருக்கார். தைரியமாய் அவருடைய சமூகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். ආත්මය තමයි පුත්‍රකමය. அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க ஒரு ஆவி தான், பாக்கியம் தான் புத்திர சுவிகாரம். අපිට පුළුවන් අබ්බා පියාණනි කියලා අපිට ආශා. நம்மளுக்கு அவர் அழைக்கலாம் அப்பா பிதாவே என்று சொல்லி. දැන් අපි නිර්භීතව දෙවියන්වහන්සේගේ අභිමුඛත්වයට යනවා. நம்ம தைரியமா அவருடைய சமூகத்துக்கு செல்லலாம். කොහොමද යාඥා කරන්න ඕනේ? நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும்? වෙයිද නැද්ද? நடக்குமா இல்லையா? அப்படி அல்ல. නිර්භීතව යාඥා කරන්න උන්වහන්සේ කියනවා ඉල්ලන්නාට දෙනු ලැබේ. සොයන්නාට සම්භව වේ. තට්ටු කරන්නාට දොර හරි ලැබේ. ඉල්ලන්නා උසියල්ලන්ට දෙනු ලැබේ. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும், தட்டுறவனுக்கு திறக்கப்படும், தேடுறவனுக்கு அவன் காண்கிறான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. මේ යාඥාව තුළ අපි දකිනවා මේ උපමාව තුළ இந்த உவமைக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். මේ මිනිස්යාට යාඥා කරනකොට මේ මිනිස්යා යාඥා කරනකොට පළවෙනිම ඇවිල්ලා ණයට රොටි 3ක් දෙන්න කියලා ඉල්ලුවා. முதலாவது அந்த நம்ம உவமைகளை பார்க்கிறோம், அவர் 3 அப்பங்களை கடனாய் பெற்றுக் கொள்கிறார். அது பிழை. අද
සමහර රටවල් වල சில நாடுகளில் இன்றும் කවුරු හරි කෑම ගත්තොත් දැන් කඩේක කියමු කඩේක කෑමක් ගත්තොත් හොරෙන් එයාට දෙනවා. දැන් නෑ. බයින්නේ ගන්න මොකුත් කරන්නේ නෑ. கடையில அவர் களவுத்தனமா எதுவும் எடுத்தாலும் அவர் பேச ஒன்றும் செய்ய மாட்டார்களா? විශේෂයෙන් කෑම விசேஷமாக ஆகாரம் என்கிறது කෑම කෙනෙක් දෙනවා. ஆகாரம் என்கிறது கொடுப்பார்கள். මොකද කියන්නේ ගලක් රොටියක් කිව්වොත් ගලක් දෙයිද? ஒரு அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? இது எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. කතා කරේ First, නිකන් කතා කරේ. அவர் வெறுமையாய் காய்க்கவில்லை, சும்மா கதைக்கவில்லை. කවදාවත් කෑම ණයට ගන්නෑ. யூதர்கள் எப்பவுமே அப்பத்தை அதாவது ஆகாரத்தை கடனாய் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். තරුණයෝත් එහෙම තමයි. யூதர்கள் வாலிபர்களும் அப்படிதான். යුදෙව්වන්ගේ කවදාවත් බැංකුව වල ලෝන් දෙන්නේ නැහැ. யூதர்கள் பேங்க்ல எப்பயுமே லோன் கொடுக்க மாட்டாங்க. ලෝන් ගන්නෙත් නැහැ. லோன் யாரும் எடுக்கவும் மாட்டார்கள். ஏன் லோன் எடுக்க மாட்டாங்க? විභාගයේ ලියලා ඉවර වෙච්ච ගමන් උසස් පෙළ ලියලා ඉවර වෙච්ච ගමන් බැංකුවෙන් දෙනවා ඒකට ඩොලර් 50000. அவர்கள் வந்து டெஸ்ட் எழுதி பரீட்சை எழுதி முடிச்ச உடனே பேங்க்ல இருந்து அவர்களுக்கு $50,000 கொடுப்பார்கள். 50000 දෙනවා ඒ තරුණයාට. $50,000 கொடுப்பாங்களாம் அந்த வாலிபருக்கு. තරුණයා මොකද කරන්නේ? ඒ ඩොලර් 50000 දෙන්නේ ණයට නෙමෙයි ආධාරයක් දෙන්නේ. அதை வந்து உதவியாய்த்தான் கொடுக்கறாங்க, கடனாய் அல்ல. ඒ දරුවා මොකද කරන්නේ? කැම්පස් එකට යන්න ගලින් ඒකෙන් යන්න ඕනේ. அந்த பிள்ளை என்ன செய்யணும்? கேம்பஸ்க்கு போக முன்பதாக அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். කවදාවත් ණය ගන්න. யூதர்கள் எப்பவும் கடன் வாங்க மாட்டார்கள். ආඥාව ඉස්සලාම ණයට ඉල්ලපු එක වැරදි. ඒකයි මම කියන්නේ අපිට දෙන්නේ. මම ආත්මික යුදෙව්වෙක්. அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு இருக்க வேண்டும், நான் ஆவிக்குரிய யூதன் என்கிறது இருக்க வேண்டும். ආත්මික යුදෙව්වෙක් විශ්වාස කරනවාද? நீ ஆவிக்குரிய யூதர்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீ அனைவரும் ஆவிக்குரிய யூதர்கள். ණයට ඉල්ලපු එක වැරදි. முதலாவது கடனாக கேட்டது பிழை. ඊළඟට ඇවිල්ලා ණයට ඉල්ලන්නේ අය මිත්‍යාව සැක කරපු. அவன் கடன் கேட்டது ஏன்? தன்னுடைய சிநேகிதனை சந்தேகப்பட்டபடினால். මිත්‍යාව සැක කරපු නිසා තමයි ණයට ඉල්ලන්නේ. தன்னுடைய சிநேகிதனை சந்தேகப்பட்டபடினால் தான் கடனாய் கேட்கிறார். එයා දෙයි කියන නිර්භීතකම උඩ නැහැ. ஏன் கேட்டால் அவர் வந்து கொடுப்பார் என்கிற ஒரு தைரியம் இல்லை, அந்த விசுவாசம் நம்பிக்கை இல்லை. එයා ගිහිල්ලා ඉල්ලනවානේ දෙන්න කියලා. அந்த நம்பிக்கை இருந்தால் அவர் போயிட்டு கேட்பார் தாங்கன்னு சொல்லி. හැබැයි මෙයා මිත්‍යාව සැක කරා. ஆனால் தன்னுடைய சிநேகிதனை சந்தேகப்பட்டார். මේක තමයි මේ ආඥාව දිනේ ඔහු තුල නිර්භීතකමක් තිබුණා. மூன்றாவது தான் அவருக்குள்ளாக ஒரு தைரியம் இருக்கவில்லை. ආඥා කරද්දී අපි තුල තියෙන නිර්භීතකම. அவருக்குள்ளாக ஒரு தைரியம் இருக்க வேண்டும். ஜெபிக்கும் போது தைரியமே அவருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும். ආඥා කරද්දී ආඥා කරන දේ ලැබුණා කියලා විශ්වාස කළේ ආඥා. ஜெபிக்கும் போது அதை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில ஜெபிக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේව සැක කරන්නේ නැත්නම් ඔබ අනිවාර්යයෙන්ම ආඥා කරනවා. நீங்க தேவனை சந்தேகப்படாவிட்டால் கட்டாயமா ஜெபிப்பீர்கள். ඔබ ආඥා කරන්නේ නැත්නම් ඔබ ඇත්තටම දෙවියන් වහන්සේව සැක කරනවා. நீங்க ஜெபிக்காவிட்டால் கட்டாயமாக தேவனை சந்தேகப்படுகிறீர்கள். ආඥා කරන කෙනෙක් නම් நீங்க ஜெபிக்கிறவர் என்று சொன்னால் ඔබ අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේව සැක කරන්නේ නැති කෙනෙක්. நீங்க கட்டாயமாக தேவனை சந்தேகப்படாத ஒருத்தர். ආඥා කරන්නේ නැති මිනිස්සු දෙවියන් වහන්සේව සැක කරනවා. ඔය ආඥා කරනවා. ஜெபிக்காத மனுஷர்கள் தேவனை சந்தேகப்படுறார், அப்ப அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. දෙවියන් වහන්සේ දෙනවා. இல்ல என்னுடைய தேவன் கொடுப்பார், දෙවියන් වහන්සේ දුන්නා කියලා ආඥා කරනවා. என்னுடைய தேவன் கொடுத்தார் என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு கையை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். இதனால என்ன செய்கிறோம்? நம்ம நன்றி செலுத்துறோம். நீர் கொடுத்தீர் எனக்கு, நீங்க கொடுத்து முடிச்சிட்டீங்க, அதை காண்கிறேன். என்னுடைய சரீரத்தின் பிரகாரம் நான் அதை காண்கிறேன் என்று. දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය යාඥාව තුලින් ඇතුල් වෙන්න කියලා උන්වහන්සේ කිව්වා. ඒතකොට ආවා අපි දැන් යාඥා කරන්න ඕනේ. යාඥා කළා තමයි දේවල් ලබා ගන්න ඕනේ. இப்ப அவருக்குள்ளாக வந்து நம்ம ஜெபித்து தான் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். යාඥා කරනකොට හැම වෙලාවකම තමන්ගේ ධර්මිෂ්ඨකම පෙන්වන්න ඕන නැහැ. நம்ம ஜெபிக்கும் போது எப்பவுமே தன்னுடைய நீதியை காட்டக்கூடாது. நான் இவ்வளவு செய்திருக்கிறேன், நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், நான் வாரத்திலே இவ்வளவு நாள் உபவாசமாக இருந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் நான் இவ்வளவு கொடுத்திருக்கிறேன், அதனால் தேவன் என்னுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அடுத்தவங்க சொல்றார் அப்படி வர வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது தேவனுடைய சமூகத்துக்கு எப்படி வர வேண்டும்? தைரியமாய் வர வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது சுய நீதியோட நம்ம அவருக்கு ஜெபிக்க கூடாது. நம்ம இயேசுவோட இரத்தத்து மூலம் தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். උන්වහන්සේ කියනවා එක උපමාවක්. උන්වහන්සේ ඇවිල්ලා ස්වාමියෙක්ට
බාලෙක් ඇවිල්ලා කෑම දෙනවා. நான் கடந்த வாரம் ஒரு உவமையை பார்த்தோம். எஜமானுக்கு வேலைக்காரன் ஆகாரம் கொடுக்கிறான். දැන් ස්වාමියාට කෑම දෙන එක ඇවිල්ලා වැඩකාරයාගේ යුතුයකම. எஜமானுக்கு ஆகாரம் கொடுக்கிறது வேலைக்காரனுடைய வேலை அது. එහෙනම් වැඩකාරයා මොකද කරන්නේ? කෑම ටික කනකන් ස්වාමියාට කෑම ටික ඔක්කොම දුන්නාට පස්සේ ස්වාමියා ස්තුති කරන්නේ නැහැ, ස්වාමියා යනවා. இப்ப எஜமானுக்கு எல்லா சாப்பாடையும் கொடுத்த உடனே எஜமான் நன்றி செலுத்த மாட்டார், அவர் போவார். යේසුස් වහන්සේ එතනදී මොකක්ද දන්නවද කියන්නේ? இயேசுவானவர் இடத்துல என்ன தெரியுமா சொல்லுகிறார்? යේසුස් වහන්සේ තමයි ස්වාමියා. இயேசுவானவர் எஜமான். යේසුස් වහන්සේ නිසා පැය 24ක් මම සේවය කරනවා දෙවියන් වහන්සේට. இயேசுவானவருக்கான 24 மணித்தியாலம் நான் ஊழியம் செய்கிறேன். දෙවියන් වහන්සේ මට ස්තුති කරේ නෑනේ. தேவன் சொல்றார் அவருக்கு நன்றி செலுத்தவில்லை. දෙවියන් වහන්සේ ස්තුති කරන්න ඕනේ නෑ. அவருக்கு நன்றி செலுத்தலே சரி, நம்ம அவர் நன்றி செலுத்த மாட்டார். මේ චර්ච් එකේ පැය 24ම දන කාලේ යාඥා කරා දෙවියන් වහන්සේ මට ස්තුති කරන්න ඕනේ නෑ. මම නිෂ්ඵල දාසයෙක් විතරයි. இந்த 24 மணித்தியாலம் இந்த சபையில நான் ஜெபித்த முழங்கால் படிட்டு ஜெபித்தாலும் அவர் எனக்கு நன்றி செலுத்த மாட்டார். නන්දි සෙලත තේවල. අයි දන්නවද? උන්වහන්සේ ස්වාමී. එනකට அவர் எஜமான். අපි ඒ තරම කාටද කරත් උන්වහන්සේ ස්තුති කරන්නේ නෑ. අපි නිෂ්ඵල දාසයෝ. ඒකයි ගිය සතිය අපි ඒක බැලුවා ඒ උපමාව. அவர் நம்மளுக்கு நன்றி செலுத்த தேவையில்லைன்னு சொல்லி நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். දැන් මෙතන කියනවා යාඥා කරන්න ඔබ. இந்த இடத்துல சொல்ல நீங்க ஜெபிங்க. යාඥා කරන නිර්භීත වෙන්න. ஜெபிக்கும் போது தைரியமாயிருங்க. උන්වහන්සේ ඔබට උත්තර දෙනවා කියලා විශ්වාස කරන්න. தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பான்னு சொல்லி விசுவாசிங்க. ඔබට දොර අරිනවා කියලා විශ්වාස කරන්න. தட்டும் போது கதவு திறக்கப்படும் என்று விசுவாசிங்க. හැම කෙනෙකුටම දෙනවා කියලා විශ්වාස කරන්න. கேட்க எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிங்க. හැබැයි යාඥා කරනකොට ஆனாலும் ඒ ධර්මිෂ්ඨකම තියාගන්න එන්නේ පාඩුවනවා. ஆனாலும் நீ ஜெபம் பண்ணும்போது தன்னுடைய நீதியை பத்தி சொல்லக்கூடாது, அதை சொல்லிக் கொண்டு வர வேண்டாம். ස්වාමීනි මම තමයි චර්ච් එකට පුට්ටි කරන්නේ. கர்த்தாவே நான் தான் சபைக்கு கதிரைகளை வாங்கி கொடுத்தேன். පුටු ඔක්කොම මම තමයි අරන් දුන්නේ. நான் தான் எல்லா கதிரைகளையும் வாங்கி கொடுத்தேன். සුභවාසී මට ආශිර්වාද කරන්න. அதனால் கர்த்தாவே நீ என்னை ஆசீர்வதிங்க. මනුස්සය මොනවද දීලා නැහැ පල්ලියට. அந்த மனுஷன் சேர்ச்சுக்கிட்ட ஒண்ணுமே கொடுத்ததில்லை, මොනවත්ම දීලා නැහැ. ஒண்ணுமே கொடுத்ததில்லை. ඔක්කොම පියදලා නැහැ. குறைந்த அளவு கதிரை துடைத்து பெறல. ஆனா நான் அப்படியா? පුටි කරන්නේ මම. நான் கதிரை வாங்கி கொடுத்தது நான், අතු ගෑවේ මම. கூட்டினது நான், පියදුවේ මම. துடைத்தது நான். ඒ ඔක්කොම අපි කරන්න ඕනේ. அதெல்லாம் செய்ய வேண்டும். ආමේන්. ஆமென். පාස්ටර් මට ස්තුති කළා කියලා කියන්නේ බා. පාස්ටර් මට ස්තුති කරේ නැහැ. பாஸ்டருக்கு நன்றி செலுத்தவில்லை அப்படி கூட சொல்ல வேண்டாம். මෙච්චර වැඩ කළා මට ස්තුති කරේ නැහැ. நான் இவ்வளவு செஞ்சும் இந்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்தலே. පාස්ටර් කවුද ස්තුති කරන්නේ? பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறது யார்? මම හැම වෙලාවෙම සත්‍යයට කියනවා. சசி சகோதரன் උගන්නන්න එපා හැම දෙයක්ම උගන්නන්න. මම හැම වෙලාවෙම කියනවා. මේ හැම දෙයකටම ස්තුතිය බලාපොරොත්තු වෙන්න. சொல்ற ஒரு விஷயம் தான், எல்லாத்துக்குமே நன்றியை எதிர்பார்க்க கூடாது. நம்ம அது செய்ய நம்ம தேவனுக்கு செய்ய வேண்டும். එතන කියනවා මොකද්ද? அந்த இடத்துல சொல்லப்படுது என்ன? දැන් පෙළගෙන කියවමු ලූක් පොතේ 18 එකේ ඉඳන් 8 වෙනකම්. இப்ப பெற்றுக்கொள்ளும் லூக்கா புத்தகம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். එකේ ඉඳන් முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். තවද ඔවුන් විසින් නොමැනීම නිතර යාඥා කරන්නට ඕනෑ බව දක්වන පිරිස ඔවුන්ට උපමාවක් කියනසේක් දෙවියන් වහන්සේට බය නැත්තා වූ මනුෂ්‍යයන්ට ගරු නොකළා වූ විනිශ්චයකාරයෙක් එක් නුවරක සිටියේය. ඒ නුවර වැද්ද ගොඩක් සිටියාය. ඈ නොයෙක් වර ළඟට ගොස් මාගේ විරුද්ධකාරයා ගැන මට යුක්තිය කළ මැනවයි කිව්වා. මේක ලොකු කතාවක් මේක. இது ஒரு பெரிய ஒரு கதை. දැන් මම කිව්වා நான் சொன்னேன் අපේ තරාතිරන් අපි බලන්න හොඳ නැහැ. நம்ம தகுதி நம்ம பார்க்க கூடாது, ධර්මිෂ්ඨකම බලන්න சுய நீதியை பார்க்க கூடாது. ඉස්ලාමක අපි දෙවියන්වහන්සේගේ රාජ්‍යයට එනකොට අපි යාඥා කරන්න ඕනේ. முதல்ல நம்ம சொன்னோம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம ஜெபிக்க வேண்டும். දැන් මම කිව්වා ඔයාලට අපේ සුව ධර්මිෂ්ඨකම බලන්න හොඳ නැහැ කියලා. ඒක තුන්වෙනි තැනට. அது நம்மளோட நீதியை சுய நீதியை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அது மூன்றாவது காரியம். දෙවෙනි තැනට කියන උපමාව තමයි இரண்டாவதாக சொல்லப்படுற உவமைதான் නොමැලිව නිතර යාඥා කරන්න. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ළඟ ඉන්න කියන තත්ත්වයක් දාලා කියන්නේ නිතරම කම්මැලි නැතුව යාඥා කරන්න. கிட்ட தட்டி சொல்லுங்க, எப்பவுமே சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், යාඥා කරන්න. ஜெபிக்க வேண்டும். නිතරම නොමැලිව යාඥා කරන්න. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். යාඥා කරන්නේ නැහැ කියන්නේ කම්මැලි කියන එක. ஜெபிக்காவிட்டால் அது சோம்பேறித்தனம். ළඟ ඉන්න කියන යාඥා කරන්නේ නැත්නම් ඔයා හරි කම්මැලි. கிட்ட சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காவிட்டால் நீங்க சோம்பேறித்தனமா இருக்கிறீர்கள் என்று. කම්මැලියා යාඥා කරන්නේ. சோம்பேறிவான் எப்பவுமே ஜெபிக்க மாட்டான். දැන් බලන්න දෙවියන් වහන්සේට යාඥා කරන්න ඕනේ. இப்ப பாருங்க, தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும், කම්මැලි නැතුව යාඥා කරන්න ඕනේ. சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். කම්මැලි නැතුව යාඥා කරනවා වගේම சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறது போலவே උපමාවෙ කියනවා. அடுத்த உவமையில இருக்கப்படுது, ධර්මිෂ්ඨකම ගැන කියලා යාඥා කරන්න එපා. சுய நீதியை அறிக்கையிட்டு இல்லாட்டி சொல்லி ஜெபிக்க வேண்டாம். ඊට
ඊට කලින් මම චූටි සාක්ෂියක් කියන්න. சின்ன ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். නොමැලිව දෙවියන් වහන්සේට යාඥා කරන එක අපේ ජීවිත ඉතාම වැදගත් දෙයක්. இந்த சோர்ந்து போகாமல் இந்நேரம் நம்ம ஜெபிக்கிறது நம்முடைய வாழ்க்கை மிகவும் முக்கியம். එක පාස්ටර් කෙනෙක් යටතේ ஒரு போதகர் கீழாக අවුල් සේවකයෙක් හිටියලු ඒ පාස්ටර්ගේ යටතේ. அவர் கீழாக உடன் ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். පාස්ටර් යාට සේවයට දීමනාවන් දීලා එයාව පෝෂණය කරගෙන ආවා. பாஸ்டர் போதகர் வந்து அவருக்கு காணிக்கைகளை கொடுத்து அவரை உதவி செய்து கொண்டு வந்தாராம். ඊට පස්සේ කාලයක් යනකොට අවුරුදු 25ක් එකට හිටියට පස්සේ පාස්ටර් මැරුණා. 25 வருஷம் இருந்த பிறகு அந்த போதகர் மரித்து போனார். ඊට පස්සේ හවුල් සේවකයා තීරණයක් ගත්තලු මම මොනවා හරි වැඩක් කරන්න ඕනේ සේවය නතර කරලා. அந்த உடன் ஊழியக்காரர் நினைத்தாராம் நான் ஊழியத்தை விட்டு விட்டு நான் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி. தேவன் சொன்னாராம் இல்லை நீ ஜெபிக்க வேண்டும். ඊට පස්සේ යාකොට මම යාඥා කරලා විතර කරන්න ඉස්සෙල්ලා මට පාස්ටර් හිටියේ මට උදව් කරලා මාව පෝෂණය කරන්න දැන් පාස්ටර් නැහැ. ඒ නිසා මම මේ මොකක් හරි වැඩක් කරන්න ඕනේ කියලා. அவர் நினைத்தாராம் பாஸ்டர் போதகரும் இப்ப இல்ல நான் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ කතා කරලා නෑ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ ඉන්න ඕනේ. தேவன் சொன்னார் இல்ல இல்ல அவருடைய சமூகத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ ඉඳලා යාඥා කරා. அவர் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபித்தாராம். හරියටම අවුරුද්දකට පස්සේ ஒரு வருஷத்துக்கு பிறகு ඒ සේවකයා ප්ලේන් එකක් ගත්තා විශ්වාසයක්. அந்த ஊழியக்காரன் ஒரு ஏரோப்ளேன் ஒன்று வாங்கினாராம். ඊළඟ අවුරුද්දේ ප්ලේන් එකක් ගත්තා. அடுத்த வருஷம் அவர் பிளான் ஒன்று வாங்கினாராம். දෙවියන් වහන්සේට කරන්න බැරි දෙයක් නෑ. தேவனுக்கு முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. මම කතාවක් කිව්ව ඔබව ධෛර්යමත් කරන්න. உங்களை தைரியப்படுத்தும் ஒரு கதையை சொன்னேன் நான். ප්ලේන් එකක් ඕනේ කියලා කියන්න එපා. எனக்கு ஒரு பிளான் வேணும் என்று சொல்லி சொல்ல வேண்டாம். ඊළඟ උපමාවට මම එනවා. அடுத்த உண்மைக்கும் அதுக்கு வருகிறோம். මේ උපමාවට එනකොට මොනවද ඉන්නන්නේ නැහැ. அந்த உண்மைக்கு வரும்போது எதுவுமே கேட்க மாட்டோம். தேவைப்படாத காரியங்களை கேட்க மாட்டோம். தேவனுடைய சித்தத்தை மட்டும்தான் கேட்போம். முதலாக நம்ம பார்த்தோம் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்க ஒட்டோ எல்லா காரியம் அப்படியே நடக்கும் சொல்லி நினைக்க வேண்டாம். தேவனுக்கு ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்க வேண்டும் சொல்லி இந்த விதவை பெண்ணின் மூலம் சொல்லப்படுகிறது. அந்த விதவை பெண்ணுக்கு சோர்ந்து போகாமல் எப்போதும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி உருவமே சொல்றார். அடுத்த உண்மையை சொல்லப்படுகிறது. அப்படி ஜெபம் பண்ணும்போது நான் அவ்வளவு செய்தேன் இவ்வளவு செய்தேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண கூடாத தேவனுக்கு தேவையில்லை. அந்த உண்மை இருக்கிறது. லூக்கா புத்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. තවද තුමුම ධර්මිෂ්ඨයෝයි විශ්වාස කොට අනෙක් සියල්ලන් සුළු කළා වූ සමහරෙකුට උන්වහන්සේ මේ උපමාවන් කියනසේ මිනිස්යෝ දෙදෙනෙක් යාඥා කරන පිණිස දේවමාලිගාවට නැගී ගියෝය. එක්කෙනෙක් පරිසියෙක්ගේ අනිත් තැනත්තා සුංගම් අය කරන්නෙක්ය. පරිසියා සිටගෙන තමා තුළ යාඥා කරගෙන දෙවියන් වහන්සේ මම පොල්ලකාර වූ අධර්මිෂ්ඨ වූ කාමමිතාචාරික වූ අනෙක් මිනිසයන් මෙන් කෙනෙක්වත් මේ සුංගම් අය කරන්නාක් මෙන් කෙනෙක්වත් නොවන බැවින් ඔබ වහන්සේට ස්තුති කරමි. ඊට පස්සේ කියනවා බලන්න සතියකට දෙවරක් නිරාහාරයෙන් සිටිමි. මට ලැබෙන සියල්ලෙන් 10 කොටසක් දෙමි කීවේය. නමුත් සුංගම් අය කරන්නා දුරින් සිට ස්වර්ගයේ දෙසට ඇස්වසවා බලන්නවත් නොසිතා තමාගේ ලපත්තට ගසා ගනිමින් දෙවියන් වහන්සේ පෞකාර වූ මට කරුණා කළ මැනවයි කීවේය. නුඹලාට කියමි අනික් තැනත්තා නොව මොහු ධර්මිෂ්ඨ කොට ගණන් ගන්න ලැබ තමාගේ ගෙදරට ගියේය. මක්නිසාද තමුන්ව උසස් කරගන්න සෑම දෙනා යටත් කරනු ලබන්නෝය. තමාම යටත් කරගන්නා උසස් කරනු ලබන්නේ යයි කීසේ. ආමෙන්. ආමෙන්. යාඥා කරන හැම වෙලාවකම ஜெபிக்கிற எல்லா நேரத்திலேயும் අපි අනිවාර්යයෙන්ම නිර්භීත වෙන්න දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වයට. தைரியமாய் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டும். ඊළඟට අපි බැලුවා அடுத்ததாய் பார்த்தோம் මොකද ඔය යාඥා தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். වෙන් කරගෙන යාඥා. நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ண வேண்டும். මම දෙවියන් වහන්සේ හිත තමයි ඉන්න දවසේම පාස්ටර්. பாஸ்டர் நான் போதகரை நான் தேவனை நினைத்து கொண்டு தான் இருக்கிறேன். ෆෝන් එක ගහගෙන ගීතිකා අහගෙන තමයි ඉන්නේ පාස්ටර්. நான் ஹெட்போன் அடிச்சு நான் பாடல் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். වෙලාවක් වෙන් කරගෙන යාඥා இல்ல நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේත් එක්ක කතා කරන්න. தேவனோட பேச வேண்டும். අපිත් එක්ක කතා කරන්න බලාගෙන. அவர் நம்மளோட பேச அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். මට ගොඩාක් ඉලිදරව් දෙනවා
හැම උදෑසනකම දෙවියන් වහන්සේ දීලා තියෙන්නේ. அவர் எல்லா போதகருக்கு விடிய காலையில தான் வெளிப்பாடு கொடுக்கிறாரா. ආන්දර දෙවියන් වහන්සේ ආඥා කරද්දී උන්වහන්සේ බොහෝ එළිදලා උන්වහන්සේ දෙනවා. விடிய காலையில ஜெபிக்கும் போது அநேக வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். ආඥා කරන්න ඕනේ. நம்ம ஜெபிக்க வேண்டும். නිර්භීතව ආඥා කරන්න ඕනේ. தைரியமா ஜெபிக்க வேண்டும். මැලිව ආඥා කරන්න. சோர்ந்து போகாம ஜெபிக்க வேண்டும். ආඥා කරන වෙලාවේ තමන් කරපු දේවල් මම මෙච්චර කරලා දිනවා ස්වාමීනි මේම කරලා දිනවා මම බයිසිකලේ ගත්තනම් පියාණනි මම ඇවිල්ලා හැමතැනම යනවා ඔබ අනිවාර්යෙන් මට ආඥා මට අද ආඥා කරන්න ඔබ මට කොහොමද ආශිර්වාද කරන්න මම අද ගිහින් ආවේ ලොකු වටියා. இப்ப நான் இன்னைக்கு பைசிக்கல் எடுத்தேன் பெரிய ஒரு ரவுண்ட் போய் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தேன் நீ என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படி அல்ல. අපි ඔක්කොම කරත් අපි නිෂ්ඵල දාසි. நம்ம எல்லாம் செய்தாலும் நம்ம வெறுமையான ஊழியக்காரர்கள். இயேசுவானவர் மட்டும்தான் கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த உமையில கடந்து செல்வோம். அடுத்த உமை දැන් අපි අනිත් අයව පහත් කරලා බලන්නේ නැහැ. இப்ப மற்றவர்களை நம்ம தாழ்த்தி பார்க்க மாட்டோம். දැන් අපි ආඥා කරනවා. நம்ம ஜெபிக்கிறோம். දැන් දෙවියන් වහන්සේ අපි තුලට දේවල් දීලා දිනවා. අපි ඇවිල්ලා යහපත් ගබඩා කාලේ. நம்ம நல்ல உக்கிரனான காரணம் என்று சொல்லப்படுகிறது. දැන් අපි අපේ වගකීම් අපි ඉෂ්ට කරනවාද කියලා අපි බලමු. நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம நிறைவேற்றோம் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். අපි බලමු ඊළඟ උපමාව. නිකන් මතේ පොතේ 25:14. அடுத்த உமை நம்ம பார்ப்போம். மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனம். මතේ 25:14. மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் 14வது வசனம். කුමක් හේින්ද ඒ වනාහි අන් රටකට යන මිනිසෙක් තමාගේ දාසයන් කැදවා ඔවුන්ට තමා සංසකදී බාර දෙන්නාක් මෙන් ඔහු එක්කෙනෙකුට තලන්ත 5ක්ද එක්කෙනෙකුට 2ක්ද එක්කෙනෙකුට 1ක්ද නැගෙන් එක්කෙනෙකාගේ පුළුවන්කමේ හැටියටදී තමාගේ ගමන ගියේය. තලන්ත 5 ලැබු තැනැත්තේ එවලේම ගොස් එයින් විලතාම් කොට තවත් තලන්ත 5ක් ඉපදෙව්වේය. එසේම 2 ලැබු තැනැත්තේ තවත් 2ක් උපදවා ගත්තේය. නමුත් 1 ලැබු තැනැත්තේ ඉවත් ගොස් පොළව හාරා තමාගේ ස්වාමියාගේ විල සංගවත් ලැබුවේය. බොහෝ කලකට පසු ඒ දාසයන්ගේ ස්වාමියා ඇවිත් ඔවුන් සමග ගණන් බැලුවේය. එවිට තලන්ත 5 ලැබු තැනැත්තේ තවත් තලන්ත 5ක් ගෙනවිත් ස්වාමිනි ඔබ මට තලන්ත 5ක් බාර දුන්නේය. මෙන්න තවත් තලන්ත 5ක් උපදවා ගත්තේ කීවේය. ඔහුගේ ස්වාමියා ඔහුට කතා කොට යහපත් වූ විශ්වාස වූ දාසයා ඒ යහපත ස්වල්ප දේ ගැන නුඹ විශ්වාස වූෙහිය. බොහෝ දේ කෙරෙහි නුඹ අධිපති කරමි. නුඹේ ස්වාමියාගේ ප්‍රීතියට ඇතුල් වෙන්නේ යයි ඔහුට කීවේය. මෙතන අපි 30 වෙනකම් ඔබ ගෙදර ගිහලා බලන්න. இந்த வீடியோ போயிட்டு 30 வரையும் வாசிச்சு பாருங்க. 14வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரை வாசித்து பாருங்கள். අපි හැම කෙනෙකුටම තනත්ත දීලා තියෙනවා. நம்ம அனைவருக்கும் ஒரு தாளத்தை கொடுத்திருக்கிறார். தாளந்து අපිට හැකියාවන් දීලා තියෙනවා. அநேக திறமைகளை கொடுத்திருக்கிறார். අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දිසා පාවිච්චි කරනවා. அந்த திறமைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம கிரியை செய்ய வேண்டும். ඔබ සභාවේ කකුලක් නම් நீங்க சபையில ஒரு காலா இருந்தீங்கன்னு சொன்னால் සභාව කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේගේ ශරීරයේ අපි එකිනෙක කෙන අවයව කොටස් අපි. நம்ம சபையில உள்ள அனைவரும் தேவனுடைய சரீரத்திலே அவயவங்களாய் பகுதி பகுதிகளாய் இருக்கிறோம் என்று தெரியும். மோசஸ் කියනවා மோசஸ்ගේ මාමා மோசஸ்ට ඇහක් වගේ හිටියා කියලා. மோசஸ் சொல்கிறார் மோசஸ் மாமானார் அவருக்கு ஒரு கண்ணை போல இருந்தார். ඒකේ ඇහ කියලා කියන්නේ හොඳ අනුශාසනාවක් දෙන අය. කන් දේශකයෝ වෙන්න පුළුවන්, පාස්ටර්ස්ලා වෙන්න පුළුවන්, හොඳ අනුශාසනාවක් දෙන අය. නා සමහර අය ඇහ වෙන්න පුළුවන්. හැමෝම ඇහ වෙන්න විතරක් උත්සාහ කරන්නත් හොඳ නැහැ. கண்கள் என்று சொன்னா நல்ல வார்த்தைகளை அதாவது உபதேசங்களை நல்ல உபதேசங்கள் ஆலோசனைகளை கொடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆலோசனைக்காரன் நல்ல கண்களை நம்ம எல்லாரும் இருக்க கூடாது. சபாவே கப்புலா நீங்க சபையில ஒரு காலா இருக்கிறீங்க என்று சொன்னால் சுவிசேஷங்களை சொல்ல வேண்டும். வேதாமத்தில் சொல்லப்படுகிறது சுவிசேஷங்களை ஏந்தி கொண்டு செல்கிற பாதைகள் எவ்வளவு அழகா சபை வளருது என்று சொன்னால் கால் நல்ல வேலை செய்கிறது. சபை வளர்ச்சி அடைகிறது சொன்னால் கால் இந்த இடத்துல வேலை செய்கிறது. இந்த இடத்துல கால்கள் இழுக்கிறது, ஆனாலும் கிரிகை செய்ய மாட்டேங்குது. நம்ம கிரிகை செய்கிற சபையா இருக்க வேண்டும். இந்த சபை வளர்ச்சி அடைய வேண்டும். அதான் தேவன் கொடுத்த உங்களுக்கு தாளத்தை நீங்க கிரிகை செய்ய வேண்டும். தேவன் உங்களை விசுவாசித்த அந்த தாளத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க காலா இருக்கிற என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷங்களுக்காக ஓட வேண்டும். அனைவருக்கும் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். நீங்க கையா இருக்கிறீங்கன்னு சொன்னால் ராஜ்யத்துக்காக கொடுக்க வேண்டும். சபையை கட்டி எழுப்ப வேண்டும். நீங்க முழங்கால் என்று சொன்னால் சபைக்காக நீங்க ஜெபிக்க வேண்டும். ஆமென்.
සමහර අය කියනවා පාස්ටර් මට දීලා බලන්න මයික් එකයි. சிலர் சொல்ல பாஸ்டர் மைக்கை கொடுத்து பாருங்க. බයික් එකයි දීනවා. மைக்கையும் பைக்கையும் கொடுத்து பாருங்க. இல்ல. ඊළඟට අපිට දීලා තියෙන පුංචි දේවල් වෙනවා. தேவன் நம்மளுக்கு கொடுத்த சிறு காரியமா இருக்கலாம். වෙදිකාලා කරගෙන පිය දාන්න වෙන්න පුළුවන් චර්ච් එක. ஒரு துணி துண்டை எடுத்து சபையை துடைக்கிறதா இருக்கலாம். අපි ඒක කරනවා. நம்ம அதை செய்ய வேண்டும். ආමේන්. ஆமென். අපි ඒක සතුටින් කරන්නේ. நம்ம அதை சந்தோஷமாக செய்ய வேண்டும். දෙවියන්වහන්සේ අපට දීපු දේවල් අපි දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගන පිණිස අපි පාවිච්චි කරනවා. நம்ம தேவன் நம்மளுக்கு கொடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம பாவிக்க வேண்டும். ආමේන්. ஆமென். ඊළඟ එක. அடுத்தது நம்ம பார்ப்போம். මෙතනම කියනවා இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது අපි අපේ තාලන්ත අපි හරියට පාවිච්චි කරේ නැත්නම් ඒක උන්වහන්සේ ආයි ගන්නවා. நம்முடைய தாளந்தை சரியாக பாவிக்காவிட்டால் அதை அவர் எடுத்துக் கொள்வார் என்று. දෙවියන්වහන්සේ අපට දෙන්නේ නැති හැකියාවන් சிலருக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருப்பார். උන්වහන්සේ අපිට දෙන්නේ නැති ගබඩා කාර්යයක් හැටියට වැඩ කරන සභාවේ நம்ம சபையில உக்கிரான காரணமாக சபையில வேலை செய்ய அவர் கொடுத்திருப்பார். ඒ අපිට දීලා තියෙන හැකියාව දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය දෙසා පාවිච්චි කරනවා. நம்மளுக்கு கொடுத்திருக்க அந்த திறமைகள் அல்லது தாளத்தை சபைக்காக நம்ம தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும். මට හොඳට මේෂන් වල පුළුවන් නිසා போதற்கு நல்ல மேஷன் வேலை ஏழும் நேர සභාව උදෙසා උපරිම කැපවීමක් මම වැඩ කරනවා. சபைக்காக முழுமையாக அர்ப்பணித்து வேலை செய்திருக்கிறார். කරනවා මම. இன்னும் செய்கிறார். තවත් කරනවා. இன்னும் செய்கிறார். තවත් කරනවා. இன்னும் செய்கிறார். මට දෙවියන්වහන්සේ දීපු තාලන්තය මම දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය දෙසා පාවිච්චි කරනවා. தேவன் எனக்கு கொடுத்த தாளந்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கான வேலை செய்கிறேன். ඒ වගේ මොනවා හරි තියෙනවා. உங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு அப்படி இருக்குன்னு சொன்னால் රාජ්‍ය දෙසා පාවිච්චි කරනවා. முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்படி செய்ய දෙවියන්වහන්සේගේ රාජ්‍ය දෙසා. தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஓடுங்கள். සුභාරංචි කියන්නේ சுவிசேஷம் சொல்லுங்க. සුභාරංචි කියනකොට කවුරු හරි බණී කියලා හිතනවා. சுவிசேஷம் சொல்லுங்க. யாராவது பேசுவாங்க என்று சொன்னால் நினைத்தாலும் ගහයි කියලා හිතනවා. அடிப்பார்கள் என்று நினைத்தாலும் ජේසුස් වහන්සේ වාට ආදරය කියලා දුවන්න. இயேசு அவர்களை நேசிக்கிறான்னு சொல்லி ஓடுங்க. ඔයාලා දන්නවද බයිබලයේ තුල අපි දන්නවා හොඳ දේශකයෙක් තමයි ඩී.එල්. මූඩි. நம்மளுக்கு தெரியும் டி.எல். மூடி நல்ல ஒரு பிரசங்கியார். හොඳ දේශකයෙක් හිටියා ඩී.එල්. මූඩි කියලා. டி.எல். மூடின்னு சொல்லி நல்ல ஒரு பிரசங்கியார் இருக்கிறார். ඩී.එල්. මූඩි කියන කෙනාට සුභාරංචි කොහොමද දන්නවද? இந்த டி.எல். மூடிங்கிறதுக்கு எப்படி தெரியுமா சுவிசேஷம் வந்தது? ඩී.එල්. මූඩි තමයි බලවත් දේවදාසී. டி.எல். மூடி தான் வல்லமையான ஒரு தேவ ஊழியக்காரர். කතා කරන්නේ. வாலிபர்கள் தான் பேசுவார். නැවෙලා පටන් ගන්න ස්වාමීන් වහන්සේ යහපත් උන්වහන්සේගේ කරුණාව සදාකල් පවත්නේ අද්ද දෙවියන් වහන්සේ බලවත්යක් වාගේ ජීවිතය කරන්නේ. එහෙම තමයි ආදේශන. அவர் சபைக்கு வந்து சொல்றாரு கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ள இன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் அற்புதமான காரியத்தை செய்ய போறான்னு சொல்லி தான் தொடங்குவாராம். ප්‍රශ්න තුනේ යනවලු පාරේ. டி.எல். மூடி வந்து அந்த போதவர் வந்து பிரச்சனை கூடாக ரோட்ல நடந்து போகிறார். அந்த அவர் வந்து ரட்சிப்புக்கு வரவில்லை, பாசனம் இல்லை. அவர் போய் சிறு பொடியன் வந்து ජේසුස් වහන්සේ වාට ආදරය කියලා දිව්වා. இயேசு அவர்களை நேசிக்கிறான்னு சொல்லி ஓடி போனாராம். இவர் அடிப்பான்னு சொல்லி அந்த பயத்தோடு ஓடினாராம். මෙයා කල්පනා කරන්න පටන් ගත්තා. இவர் சிந்திக்க தொடங்கினாராம். ජේසුස් වහන්සේ ජීවමාන இயேசுவான ஜீவிக்கிறார். ජේසුස් වහන්සේ இயேசுவான தேட வேண்டும். தேடினாராம். ජේසුස් වහන්සේ හම්බුණා. இயேசுவான பெற்றுக்கொண்டாராம். බලවත් දේවදාසී வல்லமையான ஊழியக்காரரை மாறினாராம். වහන්සේ වෙනුවෙන් ඔබ දුවන්නේ. தேவனுக்காக நீங்க ஓடுங்க. සුභාරංචි කියන්නේ. சுவிசேஷங்களை சொல்லுங்க. ගහයි කියලා බයයි නම් அடிப்பான்னு சொல்லி பயம்னா කියලා දුවන්නේ. சொல்லிட்டு ஓடுங்க. කියලා දුවන්නේ. சொல்லிட்டு ஓடுங்க. பரவாயில்லை. ඔබට ආශිර්වාද කරයි. தேவர்களை ஆசீர்வதிப்பார். සභාවේ දනිස්සක් නම් சபையில நீங்க முழங்கால் என்று சொன்னால் බැරි නම් உங்களுக்கு ஓட முடியாது என்று சொன்னால் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. දීපු තලන්තය නැත්නම් ඔබට දීපු හැකියාව බුදුරණවහන්සේගේ රාජ්‍ය දෙසා පාවිච්චි. உங்களுக்கு கொடுத்த தாளந்த திறமைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிரியை செய்யுங்க. ඊළඟ උපමාව. அடுத்த உண்மையை பார்ப்போம். දැන් ජේසුස් වහන්සේ තව උපමාවක් කියනවා. இயேசுவான இன்னும் ஒரு உண்மையை சொல்லுகிறார். දැන් දෙවියන් වහන්සේ අපිට තලන්ත දුන්නා. தேவன் நம்மளுக்கு தாளந்தை கொடுத்தார். මේ තලන්ත අපි දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දෙසා පාවිච්චි කරනවා. அந்த தாளத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம கிரியை செய்ய வேண்டும். ජේසුස් වහන්සේ යෙරුසලමට යනවා. இயேசுவானவர் எருசலேமுக்கு வருகிறார். යෙරුසලමට යනකොට දැන් ගෝලයෝ ටික හිතන්නේ දැන් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය සමීපයි. දැන් ඔන්න යෙරුසලම වටලලා දැන් යෙරුසලම උන්වහන්සේ අත්පත් කරගන්න යනවා. උන්වහන්සේ දැන් රජ වෙන්න යනවා. වම් පැත්තයි දකුණු පැත්තයි කාටද ඕනේ කියලා දැන් තරඟ කරනවා මේ. அந்த நேரத்தில் சீஷர் நினைத்தாலும் இயேசுவானவர் வருவதை கண்டு அவர் நினைத்தாலும் இயேசுவானவர் இப்ப இந்த எருசலேமை சுதந்திரத்துக்கு கொள்ள போறார், ராஜாவை ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய மார்பில யாரு வலது பக்கம் இடது பக்கம் இருப்பது என்று சொல்லி கதைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். ගෝලයේ කිරියා පිලිප් කියලා. இயேசுவானவர் சீசர் ஒருத்தர் இருந்தாராம், பிலிப் என்று. පිලිප් තමයි අර නපුංසකයා බෞතිස්ම කරේ. அந்த பிலிப் தான் அந்த அரவாணியை ஞானஸ்தானம் பெற்றார். ඒක පාස්ටර් කෙනෙක්ව පිලිප් දෙවියන් වහන්සේ පිලිප් මේ නපුංසකයෙක්ව බෞතිස්ම කළා කියලා කියනවා. පිලිප් කවුද කියලා මම කිව්වා යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් කියලා. சொன்னாராம் அந்த பிலிப்பானவர் வந்து அரவாணியை ஞானஸ்தானம் கொடுத்தார். அப்ப அந்த பிலிப் யாருன்னு சொல்லி கேட்டால் இயேசுவானோட சீசர். போதர் சொன்னார் இயேசுவானோட சீசர் என்று. යේසුස් වහන්සේ ගෝලයෙක් නෙමෙයි. அவர் சொன்னாராம் இயேசுவானோட சீசர் அல்ல. පිලිප්
කියන්නේ ඒස්වාසිකේ ගෝලිය. பிலிப் என்று சொன்னா இயேசுவானுடைய சீசர். පිලිප් කියලා කියන්නේ பிலிப் என்றால் අස්වේ මිලයට ගන්න පුළුවන් මුදල් 70 කියන එක තමයි පිලිප් කියන එකේ තේරුම. பிலிப் என்றால் අස්වේක මිලයට ගන්න පුළුවන් මුදල් 70. அதாவது குதிரையை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வல்லமை உள்ளவர் என்று சொல்லிதான் அர்த்தம். ඒතකොට දැන් එයාට ඕනේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්ත. அவருக்கு வேண்டும் தேவனுடைய வலது பரிசம். දැන් එයා ආණ්ඩු කරන ජේසුස් වහන්සේ ආණ්ඩු කරනකොට මට මේ පැත්ත ඕනේ. இப்ப இயேசுவான் ඒ වගේ එයා ඉල්ලනවා දේවල්. அவர் இயேசுவானை ஆளுகை செய்யும்போது எனக்கு இந்த பக்கம் வேண்டும் அந்த பக்கம் வேண்டும் சொல்லி அவர் கேட்கிறாராம். දැන් දෙවියන් වහන්සේ අපට තලන්ත දීලා තියෙනවා. இயேசுவானை நம்மளுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார் தேவன். අපි මේ තලන්ත දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය දිසා පාවිච්චි කරනකොට நம்ம அந்த தாளத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்காக கிரியை செய்யும் போது තවත් දෙනවා. தேவன் இன்னும் கொடுப்பார். පිලිප් කල්පනා කරනවා මට ඕනේ අරක මට ඕනේ මේක. දැන් උන්වහන්සේ උපමාවක් කියනවා දෙවියන් වහන්සේ ගාවට ගිහලා මට අරක දෙන්න මට මයික් එක දෙන්න මට බයික් එක දෙන්න මට අරක දෙන්න මේක දෙන්න නෙමෙයි. දෙවියන් වහන්සේ කැමති කෙනෙකුට කැමති දෙයක් දෙයි. இப்ப தேவன் சொன்னாலும் எனக்கு அதை தாங்க மைக்க தாங்க பைக்க தாங்க அப்படி அல்ல தேவன் பிரியப்பட்டது தேவன் கொடுப்பார். ලූක් පොතට යන්න. லூக்கா புத்தகத்தில் செல்வோம் 9 වෙනි පරිච්ඡේදයේ 19வது அதிகாரம் 11 වෙනි පදයේ 11வது வசனத்திலிருந்து 7 වෙනි පදයේ 27வது வசனம் வரை. லூக்கா புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. මේ කාරණාව උන් ඇසූ කල උන්වහන්සේ යෙරුසලමට සමීපව සිටි බැවින්ද දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය වනාහි එළිදරව් වේ යයි ඔවුන් සිතූ බැවින්ද උන්වහන්සේ තවදුරටත් උපමාවක් කියලාසේ. එබැවින් උන්වහන්සේ කතා කොට එක්තරා වංශවත් මිනිසෙක් තමාටම රාජ්‍යයක් ලබාගෙන නැවත එන පිණිස දුර රටකට ගියේ. ඔහු තමාගේ දාසයන් 10 දෙනෙකුට අඬගසා ඔවුන්ට පවුම් 10ක් දී මා එනතෙක් මෙයින් වෙළඳාම් කරපන්නයි කීවේය. මෙහි පවුම් කියන්නේ රුපියල් 50ක් පමණ. එහෙත් ඔහුගේ නුවර වැසියෝ ඔහුට වෛර වී මේ මිනිසයා අප කෙරේ රජකම් කරනවාට නොකැමැති වුණායි. ඔහු පස්සේ පණිවිඩයක් ඇරියේය. තවද ඔහු රාජ්‍ය ලබාගෙන ඇවිත් තමා විසින් මිලදුන් 16 වෙළඳාමෙන් කොපමණ උපදවා ගත්තාදයි දැනගන්නා පිණිස ඔවුන් තමා ළඟට කැඳවන්ට අණ කළේ. එවිට පළමුවෙනියා ඇවිත් ඔහු ඉදිරිපිට ඇවිත් ස්වාමීනි ඔබගේ පවුමෙන් පවුන් 10ක් ඉපදුවෙමි කියලා කියන. ඔහුද ඊට හොඳ යහපත් 16 නුඹ ඊට ස්වල්පයක් ගැන විශ්වාස වූ බැවින් නුවරවල් 10ක් කෙරෙහි අධිපති වෙන්නේ ඇයි ඔහුට කීවේය. දෙවෙනියත් ඇවිත් ස්වාමීනි ඔබගේ පවුමෙන් පවුම් 5ක් ඉපදෙවෙමි කීවේය. එවිට ඔහු නුඹත් නුවරවල් 5ක් කෙරෙහි අධිපති වෙන්නේ ඇයි ඔහුට කීවේය. තවත් එක්කෙනෙක් ඇවිත් ස්වාමීනි මෙන්න ඔබගේ පවුම ඒ රෙදි කඩක ඔතා තැමිමි මක්නිසාද ඔබ නොතිබූ දේ ගන්නා වූ නොඅපුල දේ කපන්නා වූ කර්කස කෙනෙකු බැවින් ඔබට බය වුනේමි කීවේය. එවිට ඔහු කතා කොට දුෂ්ට වූ 16 නුඹේම කටින් ඔබ විනිශ්චය කරන්න මා නොතිබූ දේ ගන්නා වූ නොඅපුල දේ කපන්නා වූ කර්කස කෙනෙක් බව නුඹ දැනගෙන සිටියේ. එසේනම් මා ආකල්හි පොලිස් සමග අය කර ගන්න පිණිස මාගේ මුදල බැංකුවට නොදුන්නේ මක්නිසාදයි කියා නුඹ ළඟ සිටියේ උන්ට කතා කොට පවුම් ඔවුන්ගේ රැගෙන පවුම් 10 ඇත්තාට දීපල්ලාය කීවේ. මෙතන අපි දන්නවා ඒ කට්ටිය ඇවිල්ලා දුන්නේ නැහැ. ඒ කියන්නේ මේ දෙවියන් වහන්සේ දුන්නට පස්සේ ඒක වැඩි කරගත්තේ නැහැ. ඒ කියන්නේ තමන්ගේ ටැලන්ට් වැඩි කරගත්තේ නැහැ. හැබැයි ආයෙත් ඉල්ලනවා අර මිනිස්සයා. இப்ப தேவன் வந்து அவர்களுக்கு தாளந்தை கொடுக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் அவர்கள் வந்து அதை பெருக்கவில்லை, அதை திரும்பவும் கேட்கிறார். හැබැයි උන්වහන්සේ මෙතන කියලා දීපු දෙයට අවංක වෙන්න. அவர் சொல்ற கொடுத்த காரியத்துக்கு உண்மையா இருக்க வேண்டும். දීපු දෙයට අවංක නැහැ. හැබැයි තවත් දේවල් ඉල්ලනවා. ஆனா கொடுத்த காரியத்துக்கு உண்மையா இருக்கல இன்னும் கேட்கிறார்கள். දැන් මෙතන මේ කතාව කියන වෙලාවේ පිලිප් හිටියා. இந்த கதையை சொல்லும் போது பிலிப்பானவர் இருந்தார். පිලිප් තමයි කියන්නේ ස්වාමීනි මට දකුණු පැත්ත ඕනේ. பிலிப்பை சொல்ல கர்த்தா எனக்கு வலது பரிசம் வேண்டும், මට වම් පැත්ත ඕනේ. எனக்கு இடது பக்கம் வேண்டும். ඒතකොට එක එක පැති ඉල්ලුවා. ஒருவர் ஒவ்வொரு பக்கத்தை கேட்டார்கள். මේ පිලිප් කියන ළමේ තේරුම තමයි இந்த பிலிப் என்கிறவருடைய அர்த்தம் தான் මසුන් 200ක් ඇත්තා. මසුන් 200ක් ඇත්තා. සල්ලි මසුන් 200ක් ඇති කෙනා. காசு 200 உள்ளவர். ඒ කියන්නේ අශ්වයෙක් ගන්නවා නම් ஒரு குதிரை வாங்க வேண்டும் என்று சொன்னால் මසුන් 200ක් ඕනේ. 200 காசுகள் வேண்டும். ඒ නිසා තමයි ජේසුස් වහන්සේ රොටි පහයි මාළු දෙකයි 5000කට කන්න දෙන වෙලාවේ අන්ද්‍රුත් එක්ක හිටිය පිලිප්ට තමයි කිව්වේ මසුන් 200ක් විතර යනවා මේ කට්ටියට කෑම දෙන්න කියලා පිලිප්ට කිව්වා. මොකද දෙවනාසේ දන්නවා ඒ සංසේ පිලිප්ට මසුන් 200ක් තියෙනවා. මොකද අශ්වයෙක් ගන්න ඕ සල්ලි එකතු කරගෙන ඉන්නවා කියලා දන්නවා. அந்த 5 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுக்கும் போது அன்றையோட அந்த பிலிப் இருந்தனால தான் பிலிப்புக்கு சொல்லுகிறார் 200 காசு வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு கேட்டால் அவருக்கு ஒரு குதிரை வாங்கக்கூடிய 200 காசுகள் இருந்தபடியினால்
ඒ වගේ අපි අරක දෙන්න මේක දෙන්න එහෙම ඉල්ලන්න ඕනේ නැහැ ස්වාමී. அதெல்லாம் நம்ம அதை தாங்க இதை தாங்கன்னு கர்த்தர்ட்ட கேட்க கூடாது. තියෙන්නේ මොනවද? எனக்கு என்ன இருக்கிறதோ දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට සපා. அதை தேவனுடைய ராஜ்யத்துக்காக நான் கொடுக்கிறேன். ஆமென். දෙවියන් වහන්සේ ඊට පස්සේ මේ පිළිප්පු නියම තේරුම් කරලා දුන්නාට පස්සේ ඒ පිළිප්පු තමයි පිළිප් දන්නේ නැහැ නපුංසකයා ඉන්න තැන පිළිප් ඉන්නවා. பிலிப்புக்கு தெரியாது அந்த அரவான் எங்க இருக்கிறான்னு சொல்லி அவருக்கே தெரியாதாம். දන්නේ නැතුව සුද්ධාත්මයන් වහන්සේ අරන් ගියා. அவருக்கு தெரியாமல் பரிசுத்தாரர் எடுத்து கொண்டு போனாராம், அழைத்து கொண்டு போனாராம். ඒ නපුංසකයා බෞද්ධිස්ම කරලා නපුංසකයා වතුරේ හැරලා බලනකොට පිළිප් නැහැ. அவரை ஞானஸ்தானம் பெற்று அந்த அவர் எழும்பும் போது பிலிப் அந்த இடத்துல இல்லையா. දෙවියන් වහන්සේට පුළුවන් ඔබ ඇවිද්දගෙන හරි ගෙනියන්න නැත්නම් උස්සගෙන හරියන්න ඕන දෙයක් උන්වහන්සේට කරන්න පුළුවන්. උන්වහන්සේ නියම වෙලාවට කරන්න ඕන දේ කරයි. මට අරක දෙන්න අරක දුන්න නැත්නම් මම එන්නේ නැහැ මේක දුන්න නැත්නම් මට මේ එහෙම කියන්න ඕන නැහැ. දෙවියන් වහන්සේ කැමති වෙලාවට දෙයි අපිට දීලා තියෙන තලන්තය දෙවියන් වහන්සේ උදෙසා පාවිච්චි කරමු. අපිට තියෙන පුඩු වේදාන පුඩු ටික වේදාම. අපි හැම කෙනෙක්ම සභාවේ වැඩ කරන කෙනෙක් වෙන්න ඕනේ. ආමෙන්. தேவன் எப்படியாவது நம்மளை அழைத்து கொண்டு செல்வார். பறக்க சரி, பறந்து சரி, விளையாட்டு நடந்து சரி, எப்படி சரி நம்மளை அழைத்து கொண்டு செல்வார். நம்மளுக்கு கொடுத்திருக்க பொறுப்பை உண்மையாய் உத்தமமாய் நம்ம செய்ய வேண்டும். අපිට තවත් උපමාවක් තියෙනවා. இன்னும் உவமைகள் இருக்கிறது. තව උපමාවක් නම් තුනක් කතා කරන්න හිතාගෙන හිටියා. இன்னும் 3 உவமைகளை பேச நினைத்து கொண்டிருந்தோம். අපිට කාලය නැති නිසා. ஆனா நம்மளுக்கு காலம் இல்லாதபடினால் එතනින් අපි නවත්තමු. இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம். ඒ නිසා දෙවියන් වහන්සේගේ රාජ්‍ය තුලට අපි එනවා නම් தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வருகிறோம் என்று சொன்னால் ඉස්ලාම උන්වහන්සේ කිව්වා முதலாவது நம்ம சொன்னார் යාඥා කරන්න. ஜெபம் பண்ணுங்கள். යාඥා කරන්න ඕනේ. ஜெபம் பண்ண வேண்டும். දැන් අපි දෙවියන් වහන්සේ තුල ඉන්නවා නම් දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයට අපේ ජීවිතය තුළට එන්නේ නැහැ. අපි අනිවාර්යයෙන්ම යාඥා කරන්න ඕනේ. தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம் சொன்னா தேவனுடைய ராஜ்யம் ஒட்டோ நம்மளுக்குள்ள வருது. நம்ம கட்டாயம் ஜெபம் பண்ண வேண்டும். යාඥා කරනකොට කොහොමද යාඥා කරන්නේ? ஜெபம் பண்ண நம்ம எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? නිර්භීතව යාඥා කරන්න. தைரியத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். ඒකට ඉන්නවා වගේ කරන්න හොඳ නැහැ. கடன் கேட்டது போல நம்ம ஜெபம் பண்ண கூடாது. தைரியமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ඊපස්සේ අපි බැලුවා அடுத்ததா பார்த்தோம் සම්මැලි නැතුව යාඥා කරන්න. சோம்பேறித்தனம் இல்லாமல் ஜெபிக்க வேண்டும். எந்நேரம் ஜெபிக்க வேண்டும். ඊට පස්සේ අපි බැලුවා அடுத்ததா பார்த்தோம் ඊට පස්සේ අපි බැලුවේ යාඥාවේදී අපි තව කෙනෙක් අපි පහත් කරන්න හොඳ නැහැ. நம்ம ஜெபிக்கும் போது இன்னொருத்தரை தாழ்த்த கூடாது. ඒ කියන්නේ මම ධර්මිෂ්ඨයි මෙයාට වඩා. நான் இவரை விட நான் நீதிமான். මම මෙච්චර දේවල් කරලා දිනවා සභාව. நான் சபைக்கு இவ்வளவு காரியம் செய்திருக்கிறேன். මේක කරේ. நான் தான் இதை செய்தேன். මාව දෙවියන් වහන්සේට පේන්නේ නැහැ. தேவன் என்னை தேவனுக்கு தெரிய மாட்டேங்குது. දෙවියන් වහන්සේ විතරයි උසස්. தேவன் மட்டும்தான் உயர்ந்தவர். ආමේන්. ஆமென். යාඥා කරන්න ஜெபம் பண்ணுங்க. නිර්භීතව යාඥා தைரியமாய் ஜெபம் பண்ணுங்க. අවදාව තමන් කරපුව උසස් කරලා කතා කරන්න. எப்பவுமே தான் செய்ததை உயர்த்தி பேச வேண்டாம். ඊට පස්සේ අපි බැලුවා அடுத்ததாய் பார்த்தோம் මෙතන මේ දෙවියන් වහන්සේ අපිට ගබඩාකාරීත්වයක් දීලා තියෙනවා. தேவன் நம்மளுக்கு ஒரு உக்கிரான காரணை கொடுத்திருக்கிறார். පුංචි දෙයක් වෙන්න පුළුවන්. அது சின்னகதியா இருக்கலாம், පුතු හදන්න වෙන්න පුළුවන්. පුතු හදන්න වෙන්න පුළුවන්. கதிரைகளை சரிப்படுத்துறதா இருக்கலாம். இதை செய்ய வேண்டும். සභාවේ හැම කෙනෙක්ම ඉරිදා උදේට 8 මාරට සර්විස් එක පටන් ගන්නවා නම් 8 වෙනකොට ඉන්න ඕනේ. ஞாயிற்றுக்கிழமை நாள்ல சபை 8:30 மணிக்கு தொடங்கும் சொன்னா 8 மணி ஆக்குல இந்த இடத்துல இருக்க வேண்டும். කල්පනා කරලා බලන්න ඕනේ මේ වෙනකොට අපේ චර්ච් එකේ පුතු හදන්නේ කවුද? நீங்க நினைக்க வேண்டும், தியானி பார்க்க வேண்டும், இப்ப இருக்கும்போது யாரு சபையில கதிரைகளை போடுவது, ටික කඩන්නේ කවුද? இருக்கிற அந்த சிலந்தி வலைகளை உடைப்பது யார், කරන්නේ. யார் மொப் பண்ணுவது, ටොයිලට් හොදන්නේ. யார் டாய்லெட் கழுவது, யார் வாசல் கூட்டுவது, මේවා කරන්නේ. யார் கதிரை துடைப்பது, මේ ඔක්කොම ඔබ කල්පනා කරන්න. இதெல்லாம் நீங்க நினைக்க வேண்டும். සභාව කියන්නේ දෙවියන් වහන්සේ අපිව වර්ධනය වෙන්න බීජ වපුරන්න තියපු තැන. சபை என்று சொன்னால் தேவன் நம்ம வளர்ச்சி அடைய விதையை விதைக்க வைத்திருக்க ஒரு இடம். ඒ නිසා දෙවියන් වහන්සේ අපි දිහා බලනවා. தேவன் நம்மளை நோக்கி பார்க்கிறார், දිහා බලනවා. உங்களை நோக்கி பார்க்கிறார். ඇවිල්ලා පුටුවක් පිය දැම්මත් ස්වාමීන් වහන්සේක බලනවා. நீ வந்து ஒரு கதிரை துடைத்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ආශිර්වාද කරනවා. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். එහෙම නැත්නම් ඊට කලින් දවසේ හරි ඇවිල්ලා ඔබට පුළුවන් මොනවා හරි දෙයක් ඇවිල්ලා කරන්න ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද කරනවාමයි. ආමේන්. அதற்கு முன்பதான் நாள் சரி வந்து அப்படி வர முடியாத முன்பதான் நாள் வந்து சரி ஏதாவது செய்து வைத்துட்டு போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ආමේන්. ஆமென். ස්වාමීන් වහන්සේ යහපත්. கர்த்தர் நல்லவர். අපි ලබන සතියේ අපි උපමාවන් ගැන අපි බලමු. அடுத்த வாரம் உவமையை குறித்து நம்ம பார்ப்போம். අදට සති 5ක් අපි උපමාවන් ගැන 5 வாரமாக உவமைகளை குறித்து பார்த்தோம். මිස් කරන්න එපා. கைவிட்டு விட வேண்டாம். මේකක් ඔබ ආයෙ எல்லாத்தையும் திரும்ப திரும்ப கேளுங்க. ආහාර දෙවියන් වහන්සේගේ වචනය තුළ ඔබ දැනුමින් වර්ධනය වෙනවා. கேட்டு கேட்டு தேவனுடைய வார்த்தையில வளர்ச்சி அடையுங்க. ආමේන්. ஆமென். අපි හැමෝම නැගිටිමු. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். අපි හැමෝම නැගිටලා நாம் அனைவரும் எழுந்து நின்று අපි හැම කෙනෙක්ම நாம் அனைவரும் දෙවියන් වහන්සේට தேவனுக்கு ස්තුති කරමු. நன்றி செலுத்த போகிறோம். වචනය ගැන ස්තුති කරමු. வார்த்தைக்காக நன்றி செலுத்த போறோம். හැම කෙනෙක්ම ස්තුති කරමු. நாம் அனைவரும் நன்றி செலுத்த போகிறோம். වහලා අපි ස්තුති කරමු. ඇස් දෙක වහලා අපි ස්තුති කරමු. கண்களை மூடி நன்றி செலுத்த போகிறோம். ඊපස්සේ අපි රොටි දෙන්නට යනවා. அப்பம் பானத்துக்கு அரைந்து செல்ல போகிறோம். அதற்கு பிறகு